ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 10 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வீட்டில் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பயங்கரமா சத்தத்தில் வந்து பாட்டு கேட்குது. உடனே யார் இவ்வளோ சவுண்டாக பாட்டு வச்சிருக்கானோடனே இப்போ சாரதா என்ன சொல்றாங்கன்னா, வேற யார் அந்த பக்கத்தில் இருக்கல அந்த வானரம் தானே. இப்போ காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, வானரம் தான் ஒன் ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு முறைச்சிட்டே நிற்கிறாங்க. எல்லாருமே காதை மூடிட்டு நிற்கிறாங்க. எவ்வளோ கொழுப்பாரு, எவ்வளோ சவுண்டாக பாட்டு வச்சிருக்காங்க. காலையிலே இப்படியா பாட்டு வைக்கிறது அப்படின்னோடனே இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ உரிமைப்பட்டவனை திட்டுற மாதிரி திட்டிட்டு இருக்க, அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்னோடனே இப்போ சாரதா வந்து நான் போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, காலையிலே இப்படியா பாட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வேகமாக கீழே போறாங்க. கீழே போய் பார்த்தா ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து கீழே வந்து பயங்கரமா சத்தமா பாட்டு வச்சு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஜும்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. விஜய் தான் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுவும் ஃப்ரீ கிளாஸ் வேற நடத்திட்டு இருக்கிறாரு. நம்ம சாரதா வந்து ஸ்டெப்ஸ்ல இறங்கும்போதே, இங்க மேல என்ன ஆகுதுன்னா, பாட்டி வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. "இங்க பாரு உன் புருஷன் ரொம்ப தாண்டி போயிட்டுருக்கான்" அப்படின்னோனே, பாட்டி சொல்லிட்டு இப்படியே சுத்தி பார்க்குறாங்க. அப்ப குமரன் நிக்கிறாரு. "நான் அவள்ட காவேரி புருஷன் சொன்னது பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். நீ வந்து சாரதா கிட்ட சொல்லிறாத" அப்படி சொல்லிட்டு பாட்டி எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப காவேரியும் வந்து நான் வந்து கீழ போய் பார்த்துட்டு வரேன்னு எஸ்கேப் ஆயி அவங்களும் கீழ ஓடிர்றாங்க. இப்போ நர்மதா கிட்ட வந்து குமரன் கேட்குறாரு, "இங்க என்ன நடக்குதுன்னோனே" "விடுங்க மாமா அந்த ஃப்ளோலயே நம்மளும் போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறா. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரியும் பின்னாடியே வராங்க. அப்ப காவேரி வந்து அந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. இப்ப அந்த மாமி இருக்காங்கல்ல, கீழ் வீட்டு மாமி போய், "நீங்களும் வாங்க வந்து டான்ஸ் ஆட வாங்கன்னோனே" இப்ப ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னா, "உங்க வீட்ல ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களையும் கூட்டிட்டு வாங்கன்னோனே" விஜய் சும்மா இல்லாம, "உங்க வீட்ல இருக்கிற அந்த பியூட்டியும் கூட்டிட்டு வாங்கன்னோனே" தம்பி சும்மா கிண்டலா பேசுறாரு. "ஃப்ரீயா இந்த காலத்துல யாராவது இப்படி டான்ஸ் சொல்லிக் குடுப்பாரா? ரிலாக்ஸா இருக்குது வாங்க" அப்படின்னோனே, "இல்ல நாங்க இந்த மாரி வேலை பார்க்கலாம். கொஞ்சம் சவுண்ட் மட்டும் குறைச்சு வைக்கலாம்லன்னோனே" இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, சவுண்ட குறைச்சு வச்சுட்டோம்னா நம்மளோட எனர்ஜி எல்லாம் போயிரும். நமக்கு வந்து இந்த வைப்பே வராதுன்னோனே, "பாத்தீங்களா? அதனால தான் நாங்க சவுண்டா வச்சிருக்கோன்னோனே" இப்படியே சாரதா கோவமா வருது. என்ன பண்ணனே தெரியாம வேகமா போயிடுறாங்க. அப்புறமா கங்கா வர சாரின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, "என்னடி சொன்னியேன்னோனே" அங்க அவைங்க எல்லாரும் சேர்ந்து வச்சு தான் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் அவன் வந்து இந்த மாரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, சாரதா எப்போ மாரி திட்டிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து நர்மதாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப நர்மதா வெளியில வந்து அப்படியே அமைதியா நிக்கிறா. அப்ப அந்த வேக்யூம் கிளீனர் எடுத்துட்டு வந்து, "இங்க வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அத காட்டுறாரு. கீழ பேப்பர போட்டுட்டு அத வந்து ஒர்க் பண்ணி காட்டுனோனே, நர்மதாக்கு அப்படியே ஹாப்பி ஆகுது. திருப்பியும் அப்படியே அமைதியா நின்னுக்கிறா. "வா" அப்படின்னோனே, "வரமாட்டேன், வரமாட்டேன். காவேரி அக்கா வந்து செஞ்சு தரேன் சொல்லியிருக்கான்னோனே, "நான் செஞ்சா என்ன? அவ செஞ்சா என்ன? நானும் உனக்கு மாமா தானே! இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா சரியா போயிரும். நீ இத நினைச்சுட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு, அத அவகிட்ட குடுத்து பேக்குல வைக்க சொல்லி, அவர் வந்து அனுப்பிடுறாரு. இப்போ குமரன் வந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவ கூட்டிட்டு போகும்போது, நர்மதா இங்கேருந்து விஜய் இப்படி கண்ணால பார்க்குறாங்க. அப்ப விஜய் வந்து இப்படி கண்ண மூடி "போயிட்டு வா" அப்படின்னு சொன்னோனே, நர்மதா கிளம்பிடுறா. இத காவேரி நோட் பண்ணிட்டு, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறாங்க. அப்ப சூப்பரா ஒரு மியூசிக் வேற குடுக்குறாங்க. அப்ப விஜய் இங்கேருந்து 1, 2 அப்படிங்கிற மாரி கையில எண்ணி பார்க்குறாரு. அப்புறமா காவேரி வந்து "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, விஜய் வந்து அப்படியே அவரோட ஹார்ட் எடுத்து காவேரி கிட்ட அனுப்புறாங்க. காவேரி அது வந்து டக்கு டக்குன்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சு மறுபடியும் விஜய் கிட்டயே அனுப்பிட்டு, அதுக்குள்ள சாரதா உள்ள கூப்பிட்டாங்கன்னு ஓடிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கீழ் வீட்ல அந்த மாமி வந்து எல்லாருக்கும் அப்பளம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அப்ப பார்த்து கங்கா வராங்க. கங்கா "இது நம்ம வீட்டு அப்பளம்ல" அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டே அவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இது வந்து இந்த மேல் வீட்ல இருக்கிறார்ல, அந்த தம்பிக்கு ஏதோ காம்ப்ளிமெண்டா கிடைச்சுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி தான் குடுத்தாரு. எல்லாருக்கும் ஃப்ரீயா குடுக்க சொல்லினோனே" "ஃப்ரீயாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மேல போய் அவங்க சாரதா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓடி போய் காவேரி கிட்ட கேட்குறாங்க. "நீ உண்மைக்குமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் குடுத்தியாடி? விஜய் இந்த மாரி எல்லாருக்கும் ஃப்ரீயா குடுக்க சொல்லி கீழ குடுத்துருக்காருன்னோனே" இப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "உண்மைய சொல்லு. நீ வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் வித்தியா? இல்ல இவனுக்கே வித்துட்டு வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி காவேரி கிட்ட கேட்டுட்டு, "மொத கிளம்பு நம்ம போய் பார்த்துட்டு வரணும்னே" கங்கா திட்டுறாங்க. "எதுக்கு எடுத்தாலும் அவன சந்தேகப்படாதீங்கம்மா" அப்படின்னோனே, "உங்கள நம்பி நம்பி தாண்டி இங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னு" சொல்லிட்டு காவேரிய கிளம்ப சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.